ஆவணி மாதத்தின் சிறப்புகளின் தொடர்ச்சியை இந்த காணொளியில் காணலாம். ஆடி போய் ஆவணி வந்தால் 1000 நன்மைகள் தேடி வரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இந்த மாதத்தில் அத்தனை நாட்களுமே மங்களகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த மாதத்தில் அத்தனை நாட்களும் மங்களகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, கணநாதர் இவர் 37வது நாயன்மார், கண்ணபிரான் போன்ற திரு அவதாரங்கள் மட்டுமல்லாமல் ஆவணி மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயர், சரஸ்வதி அவங்க திருவவதாரங்களும் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனால இந்த மாதம் கூடுதல் சிறப்பு பெறுது. இந்த மாதத்தோட சிறப்போட தொடர்ச்சியாக ஒரு கதையும் இருக்குது. அந்த கதையை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். மதுரையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பாண்டிய மன்னரிடம் அமைச்சராக மாணிக்கவாசகர் பணி புரிஞ்சிட்டு வராரு. மாணிக்கவாசகர்கிட்ட குதிரை வாங்குறதுக்காக, தன்னோட குதிரைப்படியை பெருக செய்கிறதுக்காக நல்ல குதிரைகளை வாங்க வேண்டி மாணிக்கவாசகரிடம் பொற்காசுகளை கொடுத்து மன்னர் அனுப்பிச்சி வைக்கிறார். நல்ல குதிரைகளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. போகிற வழியில் மாணிக்கவாசகர் இறைவன் பால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த கொண்டு போன பொற்காசுகள் எல்லாத்தையுமே இறைவனின் திருப்பணிக்கே செலவு பண்ணுறாரு. அங்கே ஒரு கோயிலையும் கட்ட ஆரம்பிக்கிறார். இந்த செய்தியை அறிஞ்ச மன்னன் கடும் கோபம் முற்று என்ன பண்ணுறாரு, உடனே குதிரைகளோட மாணிக்கவாசகர் விரைவில் வரணும், இல்லைன்னா அவர் தலை கொய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் பிறப்பிக்கிறார். இதை அறிஞ்ச மாணிக்கவாசகர் இறைவா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இறைஞ்சி வேண்டுறார். அவருக்காக மனம் இறங்கிய இறைவன் அவரே குதிரை ஓட்டியா அங்கிருந்த நரிகளை எல்லாம் பரிகளா, அதாவது குதிரைகளா மாற்றி மதுரையம்பதியில் ஒப்படைத்த ஆவணி மூல விழாவும் இந்த மாதத்தின் தனி சிறப்புனே சொல்லலாம். இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருக்கும் மகாபலி மன்னன் தெரியும். திருமால அவதாரத்தில் ஒரு அவதாரமான வாமன அவதாரமும் தெரியும். அந்த மகாபலி மன்னன் வாமன மூர்த்திக்கு 3 அடி தானம் கொடுத்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா இந்த ஆவணி மாதத்தில். அடுத்து வர்றது இந்த ஆவணியில் வர திருவோண நட்சத்திரம். அந்த நாளில் திருமலை திருப்பதியில் மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளுறார். வருஷம் வருடம் அவர் எழுந்தருளுறாரு. அந்த தினத்தில் 1008 திரிகளை கொண்ட நெய் விளக்கு அங்கே ஏற்றப்படுமா. அந்த விளக்கின் ஒளினால் அந்த பகுதியே ஒளி வெள்ளத்தில் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சஹாசிர தீப அலங்கார சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மகிமைகளை கொண்டது இந்த ஆவணி மாதமாக இருக்குது பார்த்தீங்களா. சிவனுக்கு உகந்த மாதமாக இருக்குது. பெரிய பெரிய அவதார புருஷர்கள்லாம் பிறந்த மாதமாக இருக்குது. அப்புறம் திருவிளையாடல்கள், இறைவன் திருவிளையாடல்கள் நிகழ்த்தின ஆவணி மூல விழா நடக்கிற மாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் வாமனமூர்த்திக்கு 3 அடி கொடுத்த மாதமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்படி சிறப்புகள் நிறைந்த மாதமாக இருக்கிறனால நம்ம இந்த மாதத்தில் புதுமனை புகுவிழா, திருமணங்கள் போன்றவையெல்லாம் செஞ்சோம், சிறப்பான நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த மாதம் தீமைகள் ஒளிந்து மங்களம் சூழும் மாதமாகவும் வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் கருதப்படுது. இதோட ஆவணி மாதத்தின் சிறப்புகள் முடியுது. அடுத்து வேற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.